தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் அனைவரையும் காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, யோவான் 18ஆம் அதிகாரம் 33 முதல் 38 திருமொழிகள் முடிய இன்றைய கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரைக்கான பகுதி. இதில் குறிப்பாக த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மையப்பொருளை உள்ளடக்கியது. வருகின்ற கிறிஸ்துவனுடைய வருகை. இதற்கு 3 குறிப்புகளை நான் ஆவியானவருடைய பலத்தோடு வழங்க இருக்கிறேன். முதலாவதாக த கிங் ஆஃப் கன்சிஸ்டன்ட், இரண்டாவது த கிங் ஆஃப் கன்சிடரேட், மூன்றாவது த கிங் ஆஃப் கரேஜ். இந்த முதலாவது த கிங் ஆஃப் கன்சிஸ்டன்ட், நிலைத்தன்மையுள்ள ராஜா, நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் அந்த ஒரே பேரான குமாரனை நிலைத்தன்மையுள்ள அரசனாக உலகத்துக்கு அனுப்புகிறார். எத்தனையோ அரசர்கள் வருகிறார்கள், ஆனால் அத்தனை அரசர்களும் ஒரு நிலைத்தன்மை கிடையாது. ஆனால் இந்த அரசன் நிலைத்தன்மை, அழியாத தன்மை, என்றும் வாழ்கின்றவர். இரண்டாவதாக த கிங் ஆஃப் கன்சிடரேட், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் முதல் ஞாயிற்றில் அவர் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அரசன், நாம் நினைக்கப்பட வேண்டிய ஒரு அரசன், யூதாவின் மனிதனா என்று பிலாத்து அவரிடம் கேட்கும் பொழுது, நான் ஆம் ராஜாதான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த அரசனை நாம் எவ்வாறு கருத்தில் கொள்கிறோம்? அவர் இன்பமுள்ளவராக, எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மக்களுக்கு வாழ்வையும் வழியையும் காட்டுகிற ஒரு அரசனாக அவர் வருகிறார். ஆகவே இவரை குறித்து நாம் மறந்து விடாதபடி கருத்தில் நினைக்க வேண்டும். மூன்றாவதாக த கிங் ஆஃப் கரேஜ், தைரியமான ஒரு அரசன். தன்னுடைய வருகையை உலக மக்களின் மீட்புக்காகவும் உலகத்தின் ரட்சிப்புக்கான சிலுவைக்காகவும் அவர் தைரியத்தோடு ஒப்பு கொடுத்த ஒரு அரசன். ஆகவே அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இந்த நாளில் பயணிப்போம். கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். நேசமுள்ள இயேசு சுவாமி, உம்முடைய வருகையின் நாளை காண இருந்தவர்கள் இங்கு இல்லை, ஆனால் நாங்கள் உம்முடைய கிருபையினால் நிலைத்திருக்கிறோம். நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் இயேசுவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.